என்டிஏ கூட்டணியில் பாஜகவிற்கு 29 தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், இப்போ பாஜகவிற்கு 29னா அதிமுக என்ன கணக்கு நோக்கி நகர்கிறது? விவரம் என்ன? காயத்ரி, குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக 27 தொகுதி வரை பாஜகவிற்கு ஒதுக்கலாம் என்ற முடிவெடுத்த நிலையில் தற்போது அமித்ஷா அவர்களை நேரடியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கக்கூடிய நிலையில 29 தொகுதியில் தற்போது ஒதுக்க முன் வந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த அடிப்படையில கிட்டத்தட்ட ஏற்கனவே 29 தொகுதிகள் நேரடியாக தாமரை சின்னம் போட்டியிடுவது மட்டுமின்றி இந்திய ஜனநாயக அதாவது ஐஜேகேவிற்கு 2 தொகுதிகள், புதிய நீதி கட்சிக்கு 2 தொகுதிகள், அதே போல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 2 தொகுதிகள், இதே போல தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்குக்கு 1 தொகுதியும், பெருந்தலைவர் மக்கள் கட்சிக்கு 1 தொகுதியும் என்று 37 தொகுதிகள்ல தற்போது பாஜக குறிப்பாக தாமரை சின்னத்துல போட்டியிடக்கூடிய வகையில தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒன்றிணைத்து தற்போது 37 தொகுதியில நேரடியாக தாமரை சின்னத்தை போட்டியிட வைக்கக்கூடிய அந்த தொடர் முயற்சிகளை ஈடுபடுகிறது. இதே போல இரட்டலையை பொறுத்தளவிற்கு குறிப்பாக 165 இடங்கள்ல நேரடியாக குறிப்பாக இரட்டலை சின்னம் நிற்கிறது. அதே போல புரட்சி பாரதத்திற்கு 1 தொகுதி என்ற விதத்துல 166 இடத்துல தற்பொழுது இரட்டலை சின்னம் போட்டியிட இருக்கிறது. இதே போல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்கள், அதாவது மாம்பழம் சின்னத்தை பொறுத்தளவிற்கு 18 இடங்கள்ல போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு குக்கர் சின்னத்திற்கு 9 இடங்கள் தற்போது ஒதுக்கீடு செய்ய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜி.கே. வாசன் அவர்களை பொறுத்தளவிற்கு இன்னும் சின்னம் ஒதுக்கப்படவில்லை, ஆனால் அவருக்கு 4 இடங்கள் ஒதுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக ஒட்டுமொத்தமாக 234 தொகுதிகளுக்கும் ஒரு தெளிவான நிலைப்பாடை எடுக்கக்கூடிய வகையில ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில குறிப்பாக பாஜகவினுடைய பெரும்பாலான எண்ணம் அப்படிங்கிறது தாமரை சின்னம் அதிக இடத்துல போட்டியிட வைக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையில 27 29 என்ற ஒரு முயற்சிக்கு அவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள். அதே போல கூட்டணி கட்சிகள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு 2 தொகுதிகள் என்று ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட ஒரு 8 இடங்களை பகிர்ந்து அளிக்கக்கூடிய வகையில அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தமாக 37 இடங்கள்ல பாஜக நேரடியாக தாமரை சின்னத்தை கொண்டு வரக்கூடிய வகையில முயற்சி எடுத்திருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி வேல்முருகன், இது குறித்த தற்போதைய தகவல்களுக்காக.